தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் அப்படின்னுவாங்க. சின்ன வயசுல நம்ம பழகுற சில பழக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குணாதிசயமாயிட்டு, நம்ம எங்க போனாலும் கூட கூட்டிட்டு போவோம். நம்ம ஆஃபீஸ்க்கு போனாலும் அது கூட வரும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எங்க போனாலும் கூட வரும். அண்ட் இது வந்து சம்டைம்ஸ் சில நல்லது இருந்தாலும் சரி, நெறைய நேரம் வந்து நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷேப் ஷிஃப்ட் பண்ணுவோம் நேச்சுரலா. நம்ம வீட்ல இருக்கிற அதே பெர்சன கொண்டு போய் ஆஃபீஸ்ல நிறுத்த மாட்டோம். அங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதே பெர்சன கொண்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ ரிலேஷன்ஷிப்பயோ நிறுத்த மாட்டோம். அங்கேயும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். பட் எங்க தான் என்ன சேஞ்ச் பண்ணாலும் சரி, நம்மளுக்குள்ளார அண்டர்லேயிங்கா இருக்கிற குணாதிசயங்கள் இருக்குல்ல, நம்ம பழக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அத சேஞ்ச் பண்றது ரொம்ப கஷ்டம். நீங்க ஷார்ட் டெம்பரா இருக்கட்டும், இல்ல எடுத்தெறிஞ்சு பேசுறதா இருக்கட்டும், நக்கலா பேசுறதா இருக்கட்டும், இந்த மாரி விஷயம்லாம் நீங்க எவ்வளோ தான் வெளியில ஃபசாடு போட்டாலும் சரி, உள்ளார இருக்கிற பெர்சன் வெளில வந்துரும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து சிவகுமார் வந்து ஆக்டர் சிவகுமார் வந்து ஒரு 50, 60 வருஷமா வந்து இந்த யோகா, மெடிடேஷன பத்தி பேசிட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் அவர் ஃபேமஸ் ஆகல. 2 தடவ வந்து இவ்ளோ யோகா பண்ற மனுஷன் கூட பார்த்தீங்கன்னா, பொறுமையா இல்லாம ஃபோன தள்ளி விட்டாரு. சால்வைய புடிங்கி கீழ போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸ் ஆயிட்டாரு பார்த்தீங்களா? அது வந்து அண்டர்லையிங் பெர்சன் வெளியில வருது. அத நீங்க மாத்தணும்னா, அத ஐடென்டிஃபை பண்ணி அத ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும்.